ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான 100% ஆத்தென்டிக் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இந்த சிக்கன் குழம்பை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பராத்தா இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸுக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது இதை சால்னாவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் குழம்பாகவும் யூஸ் பண்ணி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி ஆத்தென்டிக்காக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை மேரினேட் பண்ணுறது. அதுக்கு ஒரு பவுலில் 300 grams ஆஃப் சிக்கனை நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காமல் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தயிர் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் மேரினேட் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கம்பவுண்ட் சிக்கன், அதாவது நாட்டுக்கோழி. ஸோ இதோட மீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை நல்லா டெண்டரைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கர்ட் யூஸ் பண்ணுறோம். இதை 1/2 hour to 1 hour ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இது கூடவே 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி 4-5 பல் பூண்டை ஆட் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர வரைக்கும் இதை பொரிய விடணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனை வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே அந்த மசாலா பேஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா குழைவாக வேகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன், காரமாக இருக்கிற மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலா பேஸ்ட்டில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துட்டு அது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப காரமாகிடும் இல்லைனா. இப்போது அந்த மசாலா பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். மீட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணோடனே அப்படி ஒரு வாசனை வரும். அதிலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம குழம்புக்கு இதை தான் ஆட் பண்ணணும், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இப்போது நம்ம குழம்பு
ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனை ஊற வைக்கும்போது ஒரு வாட்டி சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் இப்போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இப்போ நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில்ஸ் வச்சேன். 3 விசில்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, எண்ணெய் மிதக்க அவ்வளோ சூப்பரான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது நான் ரைஸ்க்கும் சாப்பிட்டோம், அதே மாதிரியே டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.